கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. எடி கோமதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிய? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் உட்கார வேண்டியதானே? இல்ல மச்சான், ஃபங்க்ஷன்லாம் நல்லா சிறப்பா முடிஞ்சிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பலான் இருந்தோம். அதான் தங்கச்சி பிடிச்சு வச்சுட்டு இப்பமே ஏன் போற, இருந்துட்டு போக வேண்டியதானேங்க? ஆமா மச்சான், இருந்துட்டு போக வேண்டியதானே. உங்க தங்கச்சி வீட்டு என்னைக்கோ ஒரு நாள் அதிசயமா வந்திருக்கிய, இருந்து நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு பிறக்கி போக வேண்டியதானே? இல்ல மச்சான், அங்க கம்பெனில நிறைய வேலை கிடக்குது, அதனாலதான் இப்ப கிளம்பலான்னு இருக்கோம். இல்லன்னா நான் இருந்துட்டு போகணும்னு தான் நினைச்சேன். திடீர்னு வேலையா இருக்குது, அதான் கிளம்பலான்னு நினைச்சேன். இனிமே அடிக்கடி வாரோம், நீங்களும் அங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வாங்க. சரி மச்சான், சரி, பார்த்து போயிட்டு வாங்க. தங்கச்சி நீயாவது சொல்ல வேண்டியதானே மச்சான்கிட்ட. என்னென்ன பண்ண சொல்லுதிய? அவர் பிடிச்ச பிடியிலே தான் இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் கம்பெனின்னு கம்பெனியை தான் கட்டிக்கிட்டு அழுதாரு. சரிண்ணே, பிறகு பாப்போம். சரிம்மா தங்கச்சி, பார்த்து போயிட்டு வாங்க எல்லாரும். என்ன மைனி, நீங்களும் கிளம்புதிய? நீங்களாவது இருந்துகிட்டு போக வேண்டியதானே, நீங்களும் பிள்ளையும். அண்ணன் போயிட்டு வந்துருட்டு. ஆமாமா, இங்கே தங்கிட்டு போவோமே. என்னங்க சொல்றீங்க நீங்க? நாங்க இங்க தங்கட்டுமா, நீங்க போயிட்டு வந்துருவீங்களா? சரி, அப்ப நீங்க இங்க தங்குங்க, நான் போயிட்டு வந்துருவேன். அப்ப சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரி கோமதி, வாரேன் மச்சான், வாரேன்னு. சரிண்ணே, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. சரி வாங்க மைனி, வீட்டுக்குள்ள போவோம். இந்தா வாரேன், வா போ. ஐயா சாலி, இன்னைக்கு இந்த ஊர்ல தான் இருக்க போறோம். சரி, கார்த்தி வீடு எதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம். நமக்கு வீடு தெரியாத, யார கூட்டு போலாம்? அஜய கூட்டு போலாம். அஜய் எங்க நிக்கான்? அந்த பந்தில நிக்கான். லே அஜய், ரசா ரசா சாம்பார். லேங்கோ தங்கச்சிக்கு சடங்கு வச்சிட்டு இருக்காவே, நீங்க மோர் ஊத்திட்டு இருக்க. போலையா அங்க போட்டோ எடுக்கிறதுக்கு? இப்ப நாமளே போயிட்டு வந்தேன். சரி, நம்மளும் இந்த வேலையை பாப்போம்னு வந்தேன். அஜய் அஜய், இங்க வாயேன். யார் நம்மள கூப்பிடுறது? கரணா? ஏய் பந்தி, கொஞ்சம் பாத்துக்கங்க, நான் கரண் கூப்பிடுறேன், என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். சரி அஜய், போயிட்டு சீக்கிரம் வா. சரி பிரகாஷ். என்னல கரண் சொல்லு. அது ஒண்ணு இல்லல, என்கிட்ட எப்படி கேக்குறது? இந்த ஊரை எனக்கு கொஞ்சம் சுத்தி காட்டேன். இத சுத்தி காட்டுறதுக்கு ஒண்ணும் பெரிய பட்டணம்லாம் இல்லல, இது ஒரு சின்ன கிராமம் தானே. அதுக்கு இல்லல, எனக்கு சும்மா இருக்க போர் அடிக்க, அதான் எனக்கு கொஞ்சம் இந்த ஊரை சுத்தி காட்டேன்னு கேட்டேன். போர் அடிக்குதுன்னா வாழையன் கூட நின்னு வேலை செய், போர் எதுவுமே அடிக்காது. நான் இவன்ட்ட கேக்குறதுக்கு டைரக்டா போய் கார்த்திக்கிட்டே கேட்டுறலாம். சரில, இப்ப எனக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுவியா மாட்டியா? சரி, தரம் சுத்தி காட்டுது. எனக்கு இப்ப நிறைய வேலை நடக்குது, அது எல்லாத்தையும் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். சரி, நான் போய் வேலையை பார்க்கேன். சரில, அப்ப நீ கிளம்புவோம், வேலையை போய் பாரு. தரம் சுத்தி பார்ப்பேன்ல கரண். சரில. அது யாரு? கார்த்தி தானே? ஏய் கார்த்தி, இங்க வாயேன். இருளா ஜெய் வாரேன். இப்ப எதுக்கு அஜய் கார்த்தியை கூப்பிடுறான்? என்ன ஜெய் சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? அது ஒண்ணில கார்த்தி, இந்த கரனுக்கு வந்து நம்ம ஊரை சுத்தி பார்க்க ஆசையா இருக்கான். கொஞ்சம் அதுக்கு சுத்தி காட்டேன். லே அஜய், இன்னைக்கு தான் நல்ல காரியமே பண்ற நீ. இங்க சுத்தி பார்க்க என்னல இருக்கு? அத நானும் சொல்லிட்டேன்டி, அவனுக்கு போர் அடிக்கும், அதனால சுத்தி பார்க்க ஆசையா இருக்கான். சரி போய் சுத்தி காட்டிக்கலாமா? சரி அஜய், அப்ப வர சொல்லி சுத்தி காட்டுறேன். சரி நான் சொல்றேன். அஜய் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டான். லே கரண், சொல்லு அஜய். லே கரண், கார்த்தி உனக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுவானா? வேணா அவ கூட போய் ஊரை சுத்தி பார்க்கறியா? கார்த்தி கூடவா? என்ன சீனியா, ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கு. வேண்டனா போங்க, நான் போய் என் வேலையை பார்க்கேன். இல்ல 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 இல்ல, வா கார்த்தி, நம்ம போய் சுத்தி பார்ப்போம். அப்படி வாங்க வலிக்கு. சரி வாங்க சீனியா, போவோம். சரி அப்ப பார்த்து போயிட்டு வாங்க, நான் போய் என் வேலையை பார்க்கேன். சரில அஜய். என்ன சீனியர், வாரீங்களா இல்ல வரலையா? இந்தா வாரேன். என்ன சீனியர், எங்க ஊரை போய் சுத்தி பார்க்கணும்னு இருக்கீங்க? எங்க ஊர்ல எதுவுமே இருக்காது சுத்தி பார்க்குற மாதிரி. இதுதான் எங்க ஊர் பஸ் ஸ்டாண்டு. அதுக்கடுத்து எங்க ஊர்ல ஒரு மரத்தடி ஃபேமஸ் இருக்கு. வாங்க அந்த இடத்தையும் போய் காட்டிடுறேன்.
நான் என்ன உங்க ஊரை சுத்தி பார்க்கணுயா வந்தேன், உங்க வீட்டை பார்க்கணும்னு நினைச்சேன். சரி வட்ட என்னத்த சொல்ல. அது ஒண்ணும் இல்லடே, எனக்கு போர் அடிச்சிச்சு, சும்மாவே இருந்தேனா, யாருமே தெரிஞ்சவங்களும் இல்லை, அதனாலதான் சரி இந்த ஊரை சுத்தி பார்ப்போமே நான் அஜய் கிட்ட கேட்டேன். அவன் உன்னை வந்து சுத்தி காட்ட சொல்லிட்டு போயிட்டான். சரி சீனியர், அப்ப வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். சரிடே வா போவோம். இதுதான் சீனியர் எங்க ஊர் மரத்தடி. இதுலதான் நாங்க எல்லாரும் உட்கார்ந்து கதை பேசுவோம். எங்க அம்மாலாம் உட்கார்ந்து கதை பேசுவாங்க. இங்கதான் நாங்க மோஸ்டா கடந்து விளையாடலாம் செய்வோம். ஓ அப்படியா. கார்த்தி, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி? சரி வாங்க சீனியர், எங்க வீட்டுக்கு போவோம். எங்க வீடு இங்க இருந்து பக்கம் தான். சரிடே வா போவோம். ஓ எஸ் எஸ் எஸ். அட உள்ள வாங்க சீனியர், பயப்படாதீங்க. இந்தா வாரேன். இதுதான் உங்க வீடா? நல்லா சிம்பிளா நீட்டா வச்சிருக்கீங்க. ஆமா சீனியர், இப்போதைக்கு இதான் எங்க வீடு. ஆனா எங்க வீடு இப்ப இன்னொன்னு பெருசா இன்னொன்னு கட்டிட்டு இருக்காங்க எங்க அப்பா. ஓகே ஓகே, இதுவே பார்க்க அழகா தான் இருக்கு. தேங்க்யூ சீனியர். சரி தண்ணி கேட்டீங்களா? இருங்க நான் போய் கோரிட்டு வரேன். இல்ல தண்ணிலாம் இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு இப்ப இருமல்லாம் சரியாயிட்டு. சரிடே, நாளைக்கு காலேஜுக்கு வருவியா? ஆமா சீனியர், நாளைக்கு காலேஜுக்கு வருவேன். ஆல்ரெடி 3 நாள் லீவ் எடுத்தாச்சு, இனிமே காலேஜுக்கு வரணும். நான் போலனாலும் எங்க அம்மா அடிச்சு மிதிச்சாதே அனுப்பி விட்டுருவா. சரிடி வாயாடி. என்னது டியா? இல்ல சாரி தெரியாம டங் ஸ்லிப் ஆகி வந்துட்டு. வரும்லாடே, வரும். சரி சீனியர், நீங்க எப்படினாலும் கூப்பிட்டுக்கோங்க. சரி, நீங்க என்ன வாயாடின்லாம் வச்சு கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. மரியாதையா கூப்பிடாம இருங்க. ஏன்னா இப்ப என் தங்கச்சி, எங்க அம்மா, எங்க அப்பா வந்தாலும் வந்துருவாவ. ஓ அப்படியா மேடம்? சரிங்க மேடம், சரி. ஆமாங்க சார், நம்ம கிளம்பலாமா? சரி மேடம், வாங்க போவோம். ஏடியே கார்த்தி, எதுக்கு கதவை அப்படி திறந்து போட்டு வந்திருக்க? உள்ள ஏதாவது வந்துராம அம்மா யாசுவ பார்த்தா. இல்லடி நான் திறந்து போடலையே, லாஸ்ட் இந்த சீனியர் தான் வந்தார், இவர் தான் திறந்து போட்டு வந்துட்டார் போல. சரிடி, நாங்க இப்ப கிளம்பிடுவோம். நீ வாரியா இல்லையா? நான் வரது இருக்கட்டு. அம்மா இவருங்க என்ன பண்றாரு? அது வாட்டி யாருக்கு தண்ணி தானே எடுக்குன்னு கேட்டாரு, அதான் நம்ம வீட்ல வச்சு தண்ணி குடுக்கலாம்னு கூட்டி வந்தேன். அதான் அஜய் வீட்ல தண்ணி இருக்கே, ஏன் இங்க எதுக்கு கூட்டி வந்த? ஏன் சிஸ்டர், நானும் அங்க வரக்கூடாதா? இல்ல வரலாம் ப்ரோ, ஆனா அம்மா அப்பா இல்லல்ல. உங்க அக்காவை அப்படி நான் எதுவும் பண்ணிட மாட்டேன் சிஸ்டர். நான் ஜஸ்ட் அஜய் இந்த ஊரை சுத்தி காட்டுன்னேன். அஜய் வேலையா இருக்கேன்னு சொல்லி கார்த்தி கிட்ட சொல்லிட்டு போனான். அங்க வச்சு எனக்கு இருமல் வந்துட்டு, அந்த கார்த்தி எங்க வீடுங்க தான் பக்கத்துல தான், வாங்க தண்ணி தரேன்னா. இவ்வளவுதான் சிஸ்டர் நடந்துச்சு. இதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அதுக்கப்புறம் எங்கள் அக்காவை தான் யாராட்டு பார்த்தா தப்பாக பேசுவாங்க, அதனால தான் சொன்னேன். உங்களுக்கு என்ன, நீங்கள் கேஷுவலாக போயிருவீங்க. சரி சிஸ்டர், நீங்க நல்லா உஷாரா தான் சிஸ்டர் இருக்கீங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன். சரி பிரதர். ஏடி கார்த்தி லூசு, இவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்த? நம்ம அம்மா பார்த்தா அடுத்து ஒன்றை தானே திட்டுவா ஏதாவது சொல்லி. அம்மா எது சொல்லி திட்டலனாலும் நீ எதையும் ஏற்றி விட்றாத டி. ஆமாம், நான் ஏற்றி விட்றதுக்கு தானே வந்தேன், உனக்கும் போய் சப்போர்ட் பண்ண பாரு. சை, வரட்டு அம்மாட்டே நான் சொல்லி கொடுக்கேன் எல்லாத்தையும். ஏடி லூசு கீர்த்தி, தேவையில்லாம அம்மாட்ட எதையும் இறக்கி விட்டுட்டு இருக்காத. எதுனாலும் விஷயம் தெரிஞ்சுட்டு பேசு பார்த்துக்கா. எனக்கு எல்லாம் தெரியும். சை, எங்களும் லூசோ தெரியலம்மா. அம்மா அங்க இருந்ததுனால கார்த்திக் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ? ஒருவேளை அவ சிஸ்டர் அவங்க அம்மாட்ட வேற ஏதாவது சொல்லி கொடுத்துட்டாங்க, என்ன ஆகும்? கார்த்தியை ஏசுவாங்களோ? சோ, இதுக்கு நம்ம அவ வீட்டுக்கு போவாமலே இருந்திருக்கலாம். பாவம் கார்த்தி. எக்க கோமதி அக்க, கோமதி அக்கா, இந்த வாரேன்டே. பையன் வந்தா போதும்க்கா, ஒரு அவசரமும் இல்ல. இந்த வாரேன். என்ன லட்சு, பதுங்கி வந்த மாதிரி இருக்கு, என்னத்த சுருட்டி வச்சிருக்கிய? எனக்கு அந்த மாதிரிலாம் சுருட்டி வைக்கிறதுக்கும் களவாண்டு வைக்கிறதுக்கும் தெரியாதுன்னு. அவள எப்படி இருக்காளுல அப்படியே தான் மத்த வீலி நினைப்பாள்வ. அவள ஏன் இப்ப என்னையும் இழுக்கிய? நான் ஒண்ணு சொல்லல, நான் நிக்கு பாரு நெடுமாடு மாதிரி இத சொன்னேன். சரி லட்சு, கூல் கூலு மாறண்டு. நான் போறேன். என்னடே என்னாச்சு, ஒரே சவுண்டா இருக்கு? ஏன் லட்சுமி நீ கோவமா இருக்க? பின்ன இவ்ளோ கிட்ட இருந்தா எப்படிக்க சந்தோஷமா இருக்க முடியும்? என் உயிரை வாங்குறதுக்குனே வந்து விளங்கிருக்காள்வல. சரி லட்சுமி, விடு சின்ன பிள்ளைகள் தானே, கோவப்படாத. எப்படி இருந்துச்சு
சாப்பாடுலாம் சூப்பரா இருந்துச்சுக்க. அதான் நாங்க எங்க வீட்டுக்கு கொஞ்சோண்டு எடுத்து கொண்டு போய் வச்சுட்டோம். வச்சுட்டுங்க ஏதாவது வேலை இருக்குதான்னு கேக்குறதுக்கு வந்தோம். இவ்வளவு